நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 379வது வீடியோ. இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம 2 சாஸ்திரநாம லலிதாக்கு சொல்லியிருக்கேன். வசினி வாக்தேவதைகள் சொல்கிறதா இந்த செந்தூர் வாரண விக்கிரகம் சொல்கிறோம் இல்லையா, அதில் கூட நோட் பண்ணோம். ஒரிஜினல் மூலத்தில் பிரம்மாண்ட புராணத்தில் லலிதோப்பியானத்தை சொன்னது ஒரே ஒரு தியான ஸ்லோகம் தான். அது சொன்னாலே போதும். இப்போ 4 இடைச்செயல்கள் தான் பின்னாடி வந்ததெல்லாம், அது சொல்லணும் அவசியம் இல்லை. ஓம் சிந்தூராருண விக்கிரகம் திரிநயனம் மாணிக்க மௌலி ஸ்பரது தாராராகசேகரம் ஸ்மதமுகி ஆபீனவட்சோருகம் பாணிப்யாம் அழிபூர்ண ரத்னசகம் ரத்தோத்பலம் பிரதி சௌமியாம் ரத்ன படஸ்த ரத்னச்சரணம் தாயேத்பராம் அம்பிகாம். அம்பாள் முதல்ல வரும்போது 2 கையோடு வராதான் சொல்லியிருக்கேன். ஒரு கையில் தேன் நிரம்பிய பாத்திரம் கிண்ணன்ற ஆக்சுவலாக குடம் வச்சுருந்தா தான் படங்கள்லாம் இருக்குது. தேன் நிரம்பிய பாத்திரத்தை வச்சுருக்கா. ஒரு கையில் செந்தாமரை மலை வச்சுருக்கா. இதுதான் 2 கை லலிதைக்கு முதல்ல உதயமாகும் போது. இதுதான் ஒரிஜினல் தியான ஸ்லோகம். மிச்சம் எல்லாம் இந்த சசுங்க பணியப்பனாம் அதெல்லாம் இது திருப்பதி அஷ்டத்தில் வருது. அது தூக்கி இடையில சொருகிறாவ. ஸோ இந்த கதம்ப பனச்சாரிணி முனி கதம்ப காதம்பனி அப்படின்னு திருப்பசுந்தரி அஷ்டத்தில் வரும். அதில் வருதா சச்சுங்க பனேப்பனாம் வலிகை செப்பிக சூரிகாம் சமந்தகதேஷ்டாம் சச்சரசாப்பா பாஷாங்குசாம் அசடி ஜனமோகினே மரண மாலிய புஷாம்பராம் ஜப்பா குசுமபாச்சுராம் ஜபுபுத்து ஸ்மரேத அம்பிகா முடிகிறது. நடுவில் அருணா கருணா தங்க தர்ஷன் இதெல்லாம் வருது. அதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா மூலத்தில் சொல்லப்பட்ட ஒரே தியான ஸ்லோகம் சிந்தூராரண விக்கிரகம் மட்டும்தான். அதுவும் ரத்ன படஸ்தன்னு சொல்லணும். பரமாச்சாரியார் சொல்லியிருக்கார், தயவு செய்து நான் மன்றாடி உங்கள் காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், ரத்ன படஸ்த சொல்லுங்கள். படஸ்த அம்பாள் கடத்து மேலே கால் வச்சுக்க மாட்டேன். எந்த மகாராணியாவது குடத்து மேலே கால் வச்சுட்டுருப்பாள். ரத்னம் ஒவ்வொருத்தரும் மீன் எழுதுறா, ரத்னங்கால் நிரப்பப்பட்ட குடத்து மேலே கால் வச்சுட்டுருக்காண்டு. அப்படிலாம் கிடையாது. ரத்ன கலருக்கு திண்டு வெல்வெட் திண்டில் கொஞ்சம் வச்சுட்டுருக்கா காலை. இந்த பரமாச்சாரியாரே சொல்லியிருக்கார். சென்னை வரும்போது விஸ்மாம்பரத்தில் ஒருத்தர் ஆற்றுல தங்கியிருக்கும்போது ஒரு பெண்மணி அழகாக ஒரு பூவாட்டை தைச்சு கொண்டுறா. அவள் மேனா பக்கத்தில் வச்சுடுறா. பரமாச்சாரியார் ட்ரெஸ் எடுத்துட்டுருக்கார். டக்குன்னு கதவு திறந்த உடனே அதில் கால் வைக்கிறாரு. கரெக்டாக வச்சுட்டு சொல்கிறாராம், யாராக இங்கே சொல்லுங்க தியான ஸ்லோகத்தை சொல்லும்போது ஒருத்தர் சசுங்க பனியப்பா சொல்கிறான், ஒருத்தர் அருணா கருணா தரங்க அதெல்லாம் இல்லை ஒன்று இருக்கு சொல்லுங்கன்ற. அப்புறமா தான் ஒருத்தர் சொல்லியிருக்கார் இந்த சிந்தூராரண விக்கிரகம். அப்போ சொல்லும்போது ரத்ன கடஸ்த இல்லை, கடஸ்த கிடையாது, படஸ்த. ரத்ன படஸ்தன்னா தான் அது சரியாக அவரு சொல்லியிருக்கார். ஏன்னா இப்போ நானே நான் மனுஷன், நான் காலை 2 காலை இதுக்கு இந்த திண்டு மேலே வைக்கிறேன். எவ்வளோ சுகமாக இருக்குது தெரியுமா? அது அம்பாளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுபவித்து சொல்ல. இது அந்த கரெக்ஷன் தயவுசெய்து கரெக்ஷன் பண்ணுங்க. புஸ்தகத்தில் 1008 பிரிண்ட்டு. அது காலப்போக்கில் நிறையா மாறுறது, அதெல்லாம் எடுத்துக்கூடாது. நம்ம இந்த ஒரு தியான ஸ்லோகம் சொன்னாலே போதும் எழுத்தாக. யூ கேன் சேவ் த டைமிங் ஆல்சோ விச் இஸ் ஒரிஜினலி கிவன். இந்த இதில் எழுத்தோப்பியானத்தை சொல்லப்பட்டது இந்த ஒரு தியான ஸ்லோகம் தான். அடுத்ததாக 182 ஸ்லோகம் இருக்குது. ஸ்ரீமாந்த ஸ்தோத்திர கண்டத்தில் எடுத்து பார்த்தா ஸ்ரீமாத்தால் ஆரம்பித்து லலிதாம்பிகார் முடியும் போது 182 ஸ்லோகம் வருது. 2 லலிதாசனாமருக்கு சொன்னேளே அப்படிங்கிற. இது யார் சொன்னது? முதல்ல சொன்னது லலிதாசனாமத்தை வசினி வாக்தேவதைகள் 8 பேர். அவள் 8 பேர் ஒரே மாதிரி ட்ரெஸ் கோடில் இருக்கா. அவள் 4 கரங்கள், ஒவ்வொருத்தரும் இந்த பெல்லு அம்பெல்லாம் வச்சுருக்கா. அவள் ஒரே மாதிரி தோட்டத்தில் உட்காந்துன்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த தோட்டம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அவள் தான். அவள் யார்? 8 பேர். அவள் எங்கே இருக்கா? ஸ்ரீசக்கரத்தினுடைய சென்ட்ரல் பாகத்துக்கு வெளியில் அந்த கடைசியில் ஒரு முக்கோணம் வருது இல்லையா, இன்வெர்டட் ட்ரையாங்கிள். அதுக்கப்புறம் 8 கோணம் வருது. அந்த 8 கோணத்தில் தான் இருக்காவா. வசினி, காமேஷி, மோதினி, விமலா, அருணா, ஜெயினி, சர்வேஸ்வரி, கௌலினி. இந்த 8 பேர் தான் பாக்வாதினிகள் பேர். அவளால் ஏற்றப்பட்ட சாஸ்திரநாம தான் இது. ஈத்தர்லேருந்து ஹைகிரீவர் கிரகிச்சு அகசிய லோபாமத்திற்கு சொல்லி கொடுத்தாருன்ற மாதிரி கதை போடுறது. இந்த விஷயங்கள் அங்கே நடந்தது. காஞ்சிபுர கஷேத்திரத்தில் நடந்தது. உபனிஷத் பிரம்மேந்திர மடம் இருக்குது, அந்த மடத்தில் தான் நடந்துன்னு சொல்லிருக்கு. சில பேர் காமாட்சி அம்மன் கோல்வா விடுங்க.
காஞ்சிபுரம் சத்தியபிரத கஷேத்திரம் வந்து காஞ்சிபுரம். இந்த லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய அரங்கேற்றம் எங்கே நடந்ததுன்னா காஞ்சிபுரம் தான். திருமீச்சூர்லாம் கிடையாது. திருமீச்சூர் கோவில் ரீசெண்டாக வந்தது, ஒரு 1000 வருஷம்தான் ஆச்சு. ஆனால் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் 6000 வருஷத்துக்கு முன்னாடி பிரதிஷ்டை பண்ண விக்கிரகம் அது. துர்வாச மகரிஷியால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. துர்வாச கல்பன்ற தனியாக இருக்குது. அடுத்தது தத்தாத்திரேயர், அடுத்தது வந்து பரசுராம கல்பம். குறைச்சி பரசுராமரதே மணிக்கணக்கில் ஆகும் பூஜை பண்ணுறதுக்கு காமாட்சிக்கு. ஸோ அது அந்த சப்ஜெக்ட் தனி. இப்போ கம்மிங் டு த செகண்ட் சகசரநாமம் லலிதாக்கு. இது என்னென்னா பரமேஸ்வரனால் சொல்லப்பட்டது இந்த சகசரநாமம். இதில் வந்து 197 ஸ்லோகங்கள் இருக்குது. அதில் 182 இதில் 197 ஸ்லோகங்கள் இருக்குது. இதில் சொல்ல ஸ்ரீ மகாதேவ உவாசன்னு ஆரம்பிக்கிறது. ஹரநேத்ரா சமுத்பூதா ச வன்னிர் மாகேஸ்வரம் புனர்கந்தம் சாசகத கதாச்சிதபி நாரத பபூவ வடபாரூபஸ்த பயாமசாத்மேதினி ததோ பிரம்ம சமாகத்திய வடவாரூபண்ணி சத்னம அப்படி போகிறது. ஸோ கடைசியில் முடிகிறது 197வது ஸ்லோகத்தில் இந்த சகஸ்ரநாமம் முடிஞ்சிடுறது. ஸோ கடைசி இது வந்து துரா தேவ பலாயந்தே தஸ்ய தர்சன மாத்திரத அபியாகதாக்கிய சர்வத்திர லபதே மங்களம் மகத் அந்தே துர்காஸ்மிருதிம் லப்வா ஸ்வயம் தேவி கலாமியாத் அப்படின்னு முடிகிறது. 197 ஸ்லோகம் அது. இது ஏன் வச்சுருக்கான்னா இப்போ தான் முக்கியமான கருத்தை தெரிஞ்சுக்கணும். நம்மளாம் வந்து தென்னிந்தியர்கள். ஸோ நம்ம வந்து சாத்வீகமான பூஜைக்கெல்லாம் பண்ணுறதுவா. ஸோ வட இந்தியாவில் போனோன்னா வந்து வாம மார்க்கம்னு இருக்கும். அது பலி கிளியெலாம் உண்டு. மச்சம் மாமிசம் மைதுனம் செக்ஸ் உண்டு. மச்சம் மாமிசம் மைதுனம், அப்புறமா வந்து பஞ்சமகாரம் உத்திர மச்சம் மாமிசம் மைதுனம் மது உத்ரா, இது 5 இந்த பஞ்சமகாரம் பேர். அதை ஃபாலோ பண்ணுறவா இந்த வாம மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுறவா. இந்த வாம மார்க்கத்துக்காக சொல்லப்பட்ட சாஸ்திரநாமம் இது. இது சொன்னது யாருன்னா பரமேஸ்வரனை சொல்லியிருக்காருன்னு இருக்கு. ஸோ இந்த 2 இதுவுமே வந்து லலிதாம்பாளை சொல்லும்போது நம்ம வந்து இப்படி யூஸ் பண்ணுறோம். லலிதைய ரொம்ப சாத்மீகமான இது வந்து 2012 அரியத்துறையில் கிரகப்பிரவேசத்தும் போது என்னுடைய லலிதாம்பிகை இன்னொரு 2 விக்கிரகம் இருக்குது. மேலக்கு தொட மாட்டேன் நான், எப்பயுமே வெளியெல்லாம் போகாது, ஆற்றுலேயே தான் இருக்கும். படிதாண்டா பற்றினி எங்கேயா வெள்ளை நான் எடுத்து போனோன்னா இதுதான் எடுத்து போவேன். ஸோ இவருடைய பெரிய ரூபம் ஒன்று. அதே அம்பாள் தனியாக ஃபோட்டோ எடுத்தது. ஸோ இந்த 2 சகஸ்ரநாமமும் இதில் இருக்குன்னா பகவதி ஸ்துதி மஞ்சரி. இது வந்து பகவன் நாமா பப்ளிகேஷன்ஸ் மேற்கு மாம்பலத்தில் இருக்குது. கிரி ட்ரேடிங்கில் கிடைக்கிறது. இது வேறு இதில் நெட்டில் போட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட. இந்த புத்தகத்தினுடைய மகத்துவம் என்னென்னா பல சகஸ்ரநாமங்கள், நூற்றுக்கணக்கான சகஸ்ரநாமங்கள் இருக்குது. இதில் இருக்க சகஸ்ரநாமம் வந்து தலையை சுற்றணும். அவ்வளோ சகஸ்ரநாமம் இருக்கான்னு பார்க்க ஆச்சரியமாக இருக்கும். சகஸ்ரநாமம் இருக்குது, திருசதி இருக்குது, அஷ்டோத்திரம் இருக்குது, எல்லாம் இருக்குது. நான் சோத்திரமாக இருக்கும், நாமாவளியாகவும் இருக்குது இந்த புத்தகத்தில். அது சொல்ல விரும்புகிறேன். அன்னபூர்ணா சகஸ்ரநாம சோத்திரம், அன்னபூர்ணா சகஸ்ர நாமாவளி, அன்னபூர்ணா அஷ்டோத்திர தசநாம சோத்திரம், அன்னபூர்ணா அஷ்டோத்திர சதநாமாவளி. அடுத்து குலகுண்டலினி சகஸ்ரநாமம், குலகுண்டலினி சகஸ்ர நாமாவளி, குமாரி சகஸ்ரநாமம், குமாரி சகஸ்ர நாமாவளி, கங்கா சகஸ்ரநாமம், கங்கா சகஸ்ர நாமாவளி, கங்கா அஷ்டோத்திரம். அடுத்து கங்கா அஷ்டோத்திர சதநாமாவளி, யமுனாக்கு இருக்குது. சிதம்பர பிரம்மகிருதா சிவகங்கா சகஸ்ர, சிதம்பரத்தில் இருக்க சிவகங்கைக்கே ஒரு சகஸ்ர நாமாவளி இருக்குது. காயத்ரி சகஸ்ர நாமம்,
அதுக்கு உண்டான எல்லாமே இருக்குது, திரிசதி எல்லாமே இருக்குதுல்ல. தேவி பவானி சகஸ்ரநாமம், நான் கங்கா காயத்ரி பவானி 3மே இருக்குதுல்ல. அடுத்து வந்து இது சொல்லியிருக்கேன், காளி லட்சுமி சரஸ்வதி அது 3 இருக்குது, 3 3 6. அடுத்து என்ன, கங்கா காயத்ரி பவானி, காளி லட்சுமி சரஸ்வதி, ராஜராஜேஸ்வரி பாலா, ஷியாமலா லலிதா துசா 10 இருக்குதுல்ல. ரேணுகாக்கெல்லாம் கூட இருக்குது, சாகம்பரிக்கு இருக்குது, சாரிகா சகஸ்ரநாமம் இருக்குது, துளசி சகஸ்ரநாமம் இருக்குது, அகிலாண்டேஸ்வரி பஞ்சசதி சோஸ்திரம், அகிலாண்டேஸ்வரி அகிலாண்டேஸ்வரிக்கு இது இருக்குது சகஸ்ரநாமம். உமா திருசதி ராமாவளி, துர்கா அஷ்டோத்திரம், சூரியனி அஷ்டோத்திரம், சூரியன் நாம அஷ்டோத்திர சதநாமாவளி, கௌரி அஷ்டோத்திரம், லக்ஷ்மி அஷ்டாவிம்சதி நாம சோஸ்திரம், லக்ஷ்மி அஷ்டாவிம்சதி நாமாவளி, சித்த சாரஸ்வம், சரஸ்வதி அஷ்டோத்திர சதநாமாவளி, மாத்ருகாதேவி சதவிம்சதி சோஸ்திரம். இந்த மாதிரி சிவகாமி சுந்தரிக்கு இருக்குது லலிதா அஷ்டோத்திரம், லலிதா அஷ்டோத்திரமாவளி, உமா அஷ்டோத்திரம், காளி அஷ்டோத்திரம், காளி அஷ்டோத்திர சதநாமாவளி, காளி சதநாம சோத்திரம் மாதிரி காளி சதநாமாவளி, காவேரிக்கு ஒரு சகஸ்ரநாமம் இருக்குது. காவேரி அஷ்டோத்திர சதநாமாவளி மாதிரி இது கரெக்டாக வாங்கி வச்சுக்கணும். இது பெரிய அமௌண்ட் கூட கிடையாது, 800 ரூபா தான் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன் அந்த புக்கு. இது வந்து பொக்கிஷம். அது எப்படி லலிதா சஹஸ்ரநாமம் சொன்னோமோ பகவதி ஸ்துதி மஞ்சரி 600 ரூபா தான் அந்த புக்கு வேலை. கட்டாயம் வாங்கி வச்சுக்கணும். இதில் தான் இருக்குது இந்த 2 சஹஸ்ரநாமமும். அது படிக்கணும் ஆசைப்படுறவா வாங்கி வச்சுக்கலாம். அது இதோட இந்த லலிதா சஹஸ்ரநாமம் 2 சஹஸ்ரநாமம் இருக்குது சொன்னா இல்லையா, அந்த டாபிக் இதை நான் நிறைவு செய்கிறேன்.